கொத்தாக தூக்கிய எடப்பாடி மொத்தம் 500 பேர் கதரும் பிரேமலதா. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிகப்பெரிய ஒரு கடல் போன்ற ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தை தேடி நாளுக்கு நாள் அதிமுகவிற்கு மட்டுமல்ல மாற்று கட்சியிலுடைய தொண்டர்கள் தினம் தினம் அதிமுகவில் தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். அந்த வகையில் தான் நேற்று தினம் பிரச்சனை என்பது அதிமுகவிலே உள்கட்சி பிரச்சனை இருக்கக்கூடிய அந்த நேரத்திலும் கூட கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் தன்னை அதிமுகவில் கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இது பிரேமலதா தேமுதிகவிற்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது, அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்ல. தமிழகத்திலே 2006ஆம் ஆண்டு சட்டமன்றத்தில் என்பது நெருங்கிக் கொண்டிருக்கூடிய சூழலில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமாக தேர்தல் பணிகளை பார்த்துக்கிட்டு வர்றாங்க. அதே சமயம் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையும் ஒரு பக்கம் மும்முரமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதனிடையே மாற்றுக் கட்சியிலே தங்கள் கட்சியை இணைக்கும் பணியும் தீவிரமாக காட்டிட்டு வர. இந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையிலே சேலம் ஓமலூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நேற்று தினம் இணைப்பு விழா நடைபெற்றிருக்கிறது. இந்த இணைப்பு விழாவிலே அயோத்தி பட்டணம் பகுதியைச் சேர்ந்த தேமுதிகவினர் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் கட்சியிலிருந்து விலகி தங்களை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைச்சினார். கட்சியுடன் இணைந்து அனைவருக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை வைத்து 2026 சட்டமன்றத்திற்குரிய வேலைப்பாடுகள் தேமுதிக ஒருவேளை அதிமுக கூட்டணிக்குள் வந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் எப்பொழுதும் போல வேலைகளை பார்க்கலாம். தேமுதிக அதிமுக கூட்டணிக்கு வரவில்லை என்றால் நீங்கள் தேமுதிகவிற்கு எதிராகத்தான் வேலைப்பாடுகளை பார்க்க வேண்டியிருக்கும். எதையும் மனதில் வைக்காமல் அதிமுக அப்படிங்கிற மாபெரும் இயக்கம் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் உழைக்க வேண்டும் என அனைவருக்கும் உறுப்பினர் அட்டையும் கொடுத்து வைத்தாராம் எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவிலே உள்கட்சி பிரச்சனை என்பது தலைவிரித்து ஆடுகிறது. செங்கோட்டையன் கூட பாத்தீங்கன்னா சமீபத்திலே எதிரணியிலே இணைந்திருக்கிறார். அதிமுகவை அழிக்க நினைத்த அந்த எதிரணியிலே இணைந்த அதிமுக தன்வசைப்படுத்த கட்டுப்படுத்த அதிமுகவுடைய தலைமை நானாகத்தான் இருக்கவே அப்படி நினைத்துக் கொண்டு கூடிய நபர்களோட மத்தியிலே செங்கோட்டையன் தஞ்சம் புகுந்திருக்கிறார். பதவி ஆசைக்காக தஞ்சம் புகுந்திருக்கிறார் அப்படின்னே கூட. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தேமுதிகவுடைய நிலைப்பாடு என்பது இரட்டை நிலைப்பாடாக இருந்து கொண்டு, அதாவது இரட்டைக்குழல் துப்பாக்கி போல திமுகவா அதிமுகவா அல்லது விஜயின் பக்கம் கூட போலாமா என தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா இதுவரைக்கும் யோசனை செய்து கொண்டிருக்கிறார். விஜயகாந்த் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த காலம் வரைக்கும் தேமுதிகவை யாராலும் அசைக்க முடியவில்லை. தமிழகத்துடைய எதிர்கட்சியாக வந்தது தேமுதிக. திமுக 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டது. அதே அந்த அப்ப இருக்கக்கூடிய சூழல் என்பது தேமுதிக மிகப்பெரிய ஒரு கட்சியாக பார்க்கப்பட்டது. ஆனால் இன்று வெறும் 3% வாக்குகள் மட்டுமே தேமுதிக இருப்பதாக சொல்லிக்கிட்டு வர. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நேற்று தினம் சேலத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியுடைய இல்லத்திற்கு நேரடியாகவே வந்து ஒரு 500க்கும் மேற்பட்ட நபர்கள் தேமுதிக மற்றும் மாற்றுக் கட்சியிலிருந்து விலகி அதிமுகவிலே தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக இணைச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் இணையதளங்களிலும் அதிமுகவின் அதிகாரப்பூர்வமான இணையதளத்திலும் வெளியிடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லு. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு.